விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே திமுக பிரமுகரின் கல்குவாரியில் நிகழ்ந்த பயங்கர வெடி விபத்தில் உடல் சிதறி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கீழ உப்பிலிகுண்டு கிராமத்தில் ஆவியூரை சேர்ந்த திமுக பிரமுகர் சேதுராமனின் கல்குவாரி செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் லாரியிலிருந்து குடோனுக்கு வெடிபொருட்களை மாற்றிக் கொண்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட வெடி விபத்தில் தொழிலாளர்கள் 3 உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே பலியாகினர். இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் கல்குவாரியை நிரந்தரமாக மூடக்கோரி 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து கல்குவாரி உரிமையாளரான திமுக பிரமுகர் சேதுராமனை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் கணவன் வாங்கிய கடனுக்காக மனைவியை தனியார் வங்கி ஊழியர் வங்கிக்கு அழைத்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துக்கியம்பாளையம் பகுதியை சேர்ந்த கட்டிட தொழிலாளி பிரசாந்த் என்பவர் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தனியார் வங்கியில் 35,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இந்நிலையில் தவணை வசூல் செய்ய வீட்டிற்கு சென்ற தனியார் வங்கி ஊழியர் சுபா பிரசாந்த் வீட்டில் இல்லாததால் மனைவி கௌரி சங்கரியை அழைத்து சென்றதாகவும் தவணை தொகையை கட்டிவிட்டு மனைவியை கூட்டி செல்லுமாறு அடாவடியில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீ வீட்டில் இருமா, நான் பணம் ரெடி பண்ணிட்டு வர சொன்னேன். கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. அவங்க வீட்டில் சத்தம் போட்டு நீ உட்காருமா, அவங்க வீட்டுக்காரர் பணம் கட்டிட்டு உனக்கு கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சென்னை எழும்பூர் கோடக் மஹிந்திரா வங்கியில் மாதாந்திர தவணை செலுத்த தாமதமான வாடிக்கையாளரை ஊழியர்கள் தரக்குறைவாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காசிபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆர்த்தி என்பவர் எழும்பூர் கோடக் மஹிந்திரா வங்கியில் 42,000 ரூபாய் கடன் பெற்று மாதந்தோறும் முறையாக தவணை செலுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் 2 மாதங்களாக மாதாந்திர தவணை செலுத்தவில்லை என கூறி வங்கி ஊழியர்கள் ஆர்த்தியை தொலைபேசியில் அழைத்து தரக்குறைவாக பேசியுள்ளனர். இதையடுத்து ஆர்த்தியின் உறவினர்கள் கோடக் மஹிந்திரா வங்கியை முற்றுகையிட்டு தரக்குறைவாக பேசிய வங்கி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கத்துறீங்களா மேம்? சரி பரவாயில்ல மேம், நான் வீட்டாண்டே வரேன். சரி எடுத்துக்கோங்க. நீங்க அன்னைக்கே தெரியவே சொல்லிச்சேன். இல்ல இப்ப போகும்போது இவ்ளோ பேசும்போது அப்புறம் நான் என்ன பண்றது? வைங்க, நீங்க எடுத்துக்கோங்க. ஏமாத்தினுக்கிறீங்க. எப்படி ஏமாத்துறாங்க? போயிட்டு இருக்கேன் நான் சொல்லிட்டேன். தெரியவே கூட தப்பா சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு தேவையில்லாம நீங்க பேசுறீங்க? என்ன பேசுனாங்க? எதுக்கு பேசுறீங்க? தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாள், பந்தநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மும்முனை மின்சாரம் வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். டெல்டா பகுதிகளில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக மும்முனை மின்சாரம் சரியாக வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பெரும்பாலான பகுதிகளில் விவசாய பணிகள் முற்றிலும் முடங்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் போதுமான அளவு தண்ணீர் கிடைக்காததால் மின்சார மோட்டார்கள் மூலம் விவசாய பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட மும்முனை மின்சாரம் கிடைக்காததால் பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை அரசுக்கு கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காததால் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, 160 ஏக்கர் நெற்பயிர் சாவடி செஞ்சு தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு குலத்தொழிலே இந்த விவசாயம் தான். இந்த விவசாயம் இல்லைனா நாங்கள் எல்லாம் சாவ வேண்டிதான். எங்கள் பொண்டாட்டி தாலி அண்டாங் குண்டான் பேங்கில் வாங்கின கடன் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். கரண்ட்டு இல்லை, முன்முறை மின்சாரம் இல்லை, கரண்ட்டு ஒரு நிமிஷம் வருது அப்படியே போகுது. தேர்தல் வரலைக்கும் கரண்ட் இருந்துச்சு. தேர்தல் முடிஞ்ச மறுநாள் இருந்து கரண்ட் அப்படியே நிப்பாட்டுறோம். இது என்ன காரணம்? இது தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுத்து விவசாயி வயிற்றில் அடிக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே டாஸ்மாக் பாட்டில்களை கூடுதல் விலைக்கு விற்க முயன்ற 4 பேர் கைது செய்யப்பட்டனர். திருநீலக்குடி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பழஞ்சியநல்லூரில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த லோடு ஆட்டோவை சோதனை செய்த போது அதில் மதுபாட்டில்கள் இருப்பதை கண்டு தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கள்ளச்சந்தையில் விற்பதற்கு கொண்டு சென்ற 1200 மதுபாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இச்சம்பவம் குறித்து திருநீலக்குடி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக தீவுத்திடலுக்கு இடமாற்றும் திட்டத்திற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பிராட்வே என்று அழைக்கப்படும் பாரிமுனை பேருந்து நிலையத்தை தீவுத்திடலுக்கு மாற்றிவிட்டு அதிநவீன பேருந்து நிலையத்தை கட்டப்போவதாக விடியா திமுக அரசு அறிவித்துள்ளதற்கு
பொதுமக்கள், வணிகர்கள் மற்றும் பயணிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். விடிய அரசு மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்க துடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோயம்பேடு பேருந்து நிலையத்தை கிளாம்பாக்கத்திற்கு மாற்றியதால் தற்போது வரை பயணிகள் அவதியடைந்து வரும் நிலையில் பிராட்வே பேருந்து நிலையத்தை டிவி திடலுக்கு மாற்றி மக்களை மேலும் வாட்டி வதைக்க விடிய அரசு நினைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோயம்பேடு வாரிட்டாங்க பணத்தை, இப்போ கேளம்பாக்கத்தில் போட்டாங்க, இன்னும் வாருவானுங்க. இன்னும் பாரிஸ் பஸ் ஸ்டாண்டை தூக்கிட்டாங்க, இன்னும் வாருவானுங்க பணத்தை. நாங்கள் தான் நாம போட்டுன்னு உட்காந்துருக்கணும். அவங்க தான் நல்லா நவீனமாகறானுங்க, நாங்கள் எங்கே நவீனமாகறோம்? நாங்கள் அப்படியே தாங்கிற ஓட்டு போட்ட நாங்கள் தான் முட்டாளுங்க, அவங்க தான் உஷாருங்க. எங்களுக்கு இதான் ஈஸி எல்லாமே. அதை விட்டுட்டு வேற எங்கேயோ கோயம்பேடுலேருந்து எங்கேயோ கொண்டு போய் வச்சாங்க. அது யாரானா போக முடியுதா, வர முடியுதாங்க? கேளம்பாக்கத்தில் எங்கேயானு போக முடியுதா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வயசானவங்களாம் டக்குன்னு என்ன இதுன்னா தெரியும். வேறு எங்கேயாலும் மாற்றினாங்கன்னா வயசானவங்களாம் எப்படி போவாங்க? படிக்காதவங்களாம் எப்படி போவாங்க சொல்லுங்கள்? படித்தவங்கன்னா பரவாயில்ல, படிக்காதவங்க எப்படி போவாங்க? கொஞ்சமாவது மூளை இருந்து வேலை செய்யணும் அவங்களுக்கு. நிஜமாக சொல்கிறேன், அவங்களுக்கு மூளை தான் இல்லைன்னு ஒன்று. சென்னையின் மிகப்பெரிய மழைநீர் வடிகால் கால்வாய்களில் ஒன்றான ஓட்டேரி நல்லாங்கால்வாய் புதர்மண்டி கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ஆங்கிலேயர் காலத்தில் அமைக்கப்பட்ட நல்லங்கால்வாய் தற்போது உரிய பராமரிப்பில்லாமல் புதர்மண்டியும் ஆக்கிரமிப்புகளாலும் போதிய நீர்வழித்தடமின்றி இருக்கிறது. விடிய அரசு நீர்வளத்துறையின் பராமரிப்பில் உள்ள 10 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இக்கால்வாயில் கழிவுநீர் கலப்பது மட்டுமல்லாமல் பல்வேறு வகையான திடக்கழிவுகளும் கொட்டப்படுவதால் நீர் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தூத்துக்குடியில் பானிபூரி கடை நடத்துவது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது அதிமுகவினரை டிஎஸ்பி ஒருமையில் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விளாத்திக்குளம் மதுரை சாலையில் புதூர் அதிமுக ஒன்றிய கவுன்சிலரும் கலை இலக்கிய அணி ஒன்றிய செயலாளருமான பெருமாள்சாமி என்பவர் தள்ளுவண்டியில் பானிபூரி கடை நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் எவ்வித காரணங்களும் கூறாமல் அந்த இடத்தில் பானிபூரி கடை நடத்தக்கூடாது என டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் கூறியதாக பெருமாள்சாமியிடம் காவலர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சின்னப்பன் தலைமையில் டிஎஸ்பி அலுவலகத்திற்கு அதிமுகவினர் பேச்சுவார்த்தைக்கு சென்ற நிலையில் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் அதிமுகவினரை மிரட்டும் வகையில் ஒருமையில் பேசியதால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது.